ஹே யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து என்னோடய நோட் வந்து பிளாக் ஆகிருக்கு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். ஸோ அன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். சரியான மழை அன்றைக்கி. ஸோ ஈவினிங் போல் வந்து பீஸா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி பீஸா பேஸ் எல்லாம் வந்து ஆன்லைன் பிக் பாஸ்கெட்டில் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா டியோட அக்கா வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே ஏன்னா அங்கேயும் பசங்க இருக்காங்க இல்லையா, எல்லாேருக்கும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு அங்கே போயிட்டு சூப்பராக சமைச்சு சொல்கிறேன், சூப்பராக பண்ணி சாப்பிட்டோம். அதோட வீடியோ தான் இது. ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்து எனக்கு பீஸா பண்ண தெரியாது. ஆனால் நான் வந்து ஜஸ்ட் அந்த ஓடிஜி மட்டும்தான் ஹேண்டில் பண்ண தெரியும், மற்றபடி ஒன்றும் தெரியாது. டி வந்து தான் எல்லாமே வந்து பண்ணான். ஸோ சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி அன்றைக்கி பீஸா. எல்லாருமே இருந்தாங்க. நான் டி, அப்புறமா டியோட அக்கா பசங்க, அவங்க அக்கா, அப்புறமா வந்து டியோட மாமா கூட வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ எல்லாருமே வந்தாங்க. சூப்பராக வந்து பண்ணி சாப்பிட்டோம். ஆக்சுவலி ஃபஸ்ட் வந்து பீஸா பேஸ் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டோம். அதுக்கு வந்து மேலே வந்து பட்டர் போட்டு, அதுக்கப்புறமா பீஸா சாஸ், சில்லி சாஸ், சீஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு சூப்பராக சமைச்சு சாப்பிட்டோம். பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து ப்ராப்பராக பீஸா பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணல. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து தான் நாங்கள் பண்ணோம். அதுவும் வந்து நாங்களும் வந்து யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் எல்லாமே பார்த்து தான் வந்து ஒன்றா பண்ணி சாப்பிட்டோம். ஆக்சுவலி இது வந்து 3rd டைம் எனக்கு நாங்கள் வந்து பீஸா பண்ணுறது வீட்டில். ஆனால் எப்போவுமே வந்து பீஸா பேஸ் வந்து நாங்கள் கடையில் தான் வாங்குவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து தெரியாது. பீஸா பேஸ் வந்து கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து வாங்கிட்டு மேலே வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே கிடைக்கும். வெஜிடபிள் மட்டும் கட் பண்ணிவிட்டு சீஸ் அது எல்லாமே வந்து எங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நீங்கள்லாம் வந்து வீட்டில் பீஸா பண்ணால் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ பீஸா நினைக்காதீங்க. ஆக்சுவலி நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் வந்து பண்ணோம். டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து ஓடிஜி வந்து மீன்ஸ் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 3.5 மினிட்ஸ் அவ்வளோதான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சேன். ஏன்னா ப்ரீஹீட் இருந்தால் நல்லா இருக்கும், அதனால தான். ஸோ டி மட்டும்தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் எல்லாம் வந்து ரவுண்டாக உட்காந்து அவனை பார்த்துட்டே இருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பீஸா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பேக் ஆகிருந்துச்சு. எங்களுக்கு வந்து அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ 3rd டைம் வந்து நான் பண்ணுமா. ஸோ சூப்பராக வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ நீங்கள்லாம் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஆக்சுவலி தவளு கூட பண்ணுவாங்க. எனக்கு வந்து தெரியாது. அந்த தவளு வந்து பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள் பீஸா வந்து எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி பீஸா கட்டர் வந்து வாங்கியிருந்தோமா, அது டியோட அக்கா பையன் வந்து உடைச்சிட்டு அதுக்காக வந்து அந்த கரண்டிலே வந்து கட் பண்ணோம். எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா யூடிஸ்? பை பாய், லவ் யூ. பை பாய் யூடிஸ்.